நோன்பு சம்பந்தமான விடயங்களை பார்க்கிறதோடு அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னால நோன்பு எப்பொழுது விதியாகும்? ரெண்டு விஷயமே. ஒன்று ருயத்துல் ஹிலால் புற பார்க்கணும். ரெண்டாவது இக்மாலு ஷாபான சலாசீன யௌமன் புற தெரியல்லாட்டி ஷாபான 30 பூர்த்தி செய்யணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சூமு லிருயத்திஹி, நீங்க புறைய பார்த்து நோன்பு பிடிங்க. வஅஃப்திரு லிருயத்திஹி, அந்த புறைய பார்த்தே நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள், அதாவது நோன்பை அந்த காலத்தை முடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன் கும்ம அலைக்கும், உங்களுக்கு பிறை தெரியாத அமைப்புல மேகம் சூழ்ந்திருந்தால் ஃபஅக்மிலு இத்தத ஷாபான ஸலாஸீன யௌமன் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஷாபானை 30 பூர்த்தி செய்து நீங்கள் ரமலானை அடுத்த நாளில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பாடத்துல நீண்ட நேரம் நான் எடுக்கல, ஒரு முக்கியமான ஒரு மசாலாவை மட்டும் நான் சொல்லி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறைய பார்த்து நோன்பு பிடிங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்கண்டா. யாரு புறைய பார்க்கணும்? சவுதியில ஒரு புறைய கண்டா அது எல்லாருக்கும் பிறைதானா? இது சரியா பிழையா? சில பேர் எங்கட நாட்டிலையும் அந்த புறையை எடுத்து நோன்பு பிடிக்கிறாங்க, அந்த புறைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்க. இது எத்தனை வருஷமா இந்த ஒரு பிதுஅத் இது ஆரம்பிச்சிருக்குது? எத்தனை வருஷமா இப்படியான ஒரு குரூப் வந்து முஸ்லிம் சமூகத்துக்குள்ள 2ஆக பிரிஞ்சு காபீர்கள் அந்நியர்கள் கூட காரி துப்புகின்ற அளவுக்கு சமூகத்தை கூறு போட்டிருக்கிறது யாரு? இது எந்த சதித்திட்டத்தால நடக்குது என்றத முஸ்லிம்கள் ஒவ்வொரும் தெளிவாக விளங்கி கொள்ளும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறைய பார்த்தா நோன்பு பிடிங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்கண்டா. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு அழகான ரிவாயத் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான புத்தியை தந்திருக்கிறான். கொஞ்சம் இந்த சம்பவத்தை மட்டும் கேளுங்க, அடுத்த சப்ஜெக்டுக்கு நாங்க போறோம். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1087வது ஹதீஸ். அன் குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال இஸ்தஹல்ல அலைய ரமலான். சொல்றாங்க, குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு வருட ரமலான் வந்தது, அதுல நான் ஷாம்ல இருந்தேன், சிரியா என்ற ஏரியாவுல நான் இருந்தேன். அந்த ஏரியாவுல அந்த வருஷ ரமலானுடைய பிறைய நாங்க பார்த்தோம். ஃபரைத்துல் ஹிலால லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ராவு புற எங்களுக்கு தென்பட்டுச்சு, புற எங்களுக்கு கண்ணால தெரிபட்டுச்சு. நாங்க அந்த நாள்ல நோன்பை பிடிச்சோம். இப்ப நாங்க வெள்ளிக்கிழமை இரவு நோன்பை நாங்க பிடிச்சோம். பிறகு நான் மதீனாவுக்கு வந்தேன். மதீனா வந்து சேர்ற நேரம் அந்த ரமலானுடைய கடைசி பகுதி ஆகிருச்சு. சிரியாவுல இருந்து மக்கா மதீனாவுக்கு வாரத்துக்கு சுமார் 1 மாத காலம் 20 நாட்கள் எடுக்கும். நான் வந்து சேர்ற நேரம் ரமலானுடைய கடைசி பகுதி அது. நான் வந்ததற்கு பின்னால ஃபஸஅலனி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இவங்க என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க, மத்தா ரஅய்துமுல் ஹிலால், நீங்க புறைய எப்ப பார்த்தீங்க? புறைய நீங்க எப்ப பார்த்தீங்க? என்ன நீங்க வேற பிரதேசம் ஒன்றில் இருந்து வாரி, சூரிய உதயத்துல 2 பேருக்கும் உள்ள நேரம் வித்தியாசமாக இருக்குது. ஃபகுல்து ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்ஆ, குரைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை ராவு நாங்க புறைய கண்டு நோன்பு பிடிச்சோம். ஃபகால அன்த ரஅய்தஹு, அடுத்த கேள்வி பாருங்க, புறைய கண்டீங்க ஊர்ல ஏரியால, நீங்க ஓட கண்ணால பார்த்தீங்களா? ஃபகுல்து நஅம், ஆம் நானும் பார்த்தேன் என்று சொன்னேன். வராஹுன் நாஸ், நான் மட்டுமல்ல எல்லா மக்களும் பார்த்தாங்க. வஸாமு வஸாம முஆவியா, அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நோன்பு பிடிச்சாங்க. நாட்டுடைய கவர்னர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நோன்பு பிடிச்சாங்க. அப்ப உத்தியோகபூர்வமாக அந்த நாட்டில இன்றைக்கு தலப்புற பார்த்திருக்கிறோம், நோன்பு பிடிங்கன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் கூட அறிவிச்சு எல்லாருமே நாட்டு மக்கள் நோன்பு பிடிச்சாங்க. ஃபகால குல்லுனா ரஅய்னாஹு லைலத்துஸ் சப்த். ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எல்லாரும் மதீனால சனிக்கிழமை தான் புறைய கண்டோம். நாங்க எல்லாரும் சனிக்கிழமை தான் புறைய கண்டோம். ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுகம்மில ஸலாஸி. இப்ப நாங்க வந்து ஒரு நாள் பிந்தித்தானே கண்டிருக்கிறோம், எனவே நாங்க இன்றைக்கும் இல்ல இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நாங்க நோன்பு பிடிச்சி 30 பூர்த்தி செய்கிறோம் என்ற இன்றைக்கு புற கடைசி கட்டம், அது கடைசி நாள் ரமலானுடைய கடைசி பகுதி. இப்ப வந்து புறைய பாக்குறாங்க, அந்த 29 புற ஷவ்வாலுடைய புற தென்படல்ல, நாங்க ரமலான 30 பூர்த்தி செய்கிறோம். இப்ப இந்த சஹாபி சொல்றாங்க, ஃபகுல்து அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா வஸியாம். இப்ப நீ 30 பூர்த்தி செய்ய போறீங்க, இப்ப நான் சொல்றேன் நீங்க காண்றது ஒரு நாளுக்கு முந்தி நாங்க கண்டுட்டோம்.
அவ நாங்க கண்ட டேட்டை வச்சு பார்த்தா இன்றைக்கு 30 முடிஞ்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடிச்சது உங்களுக்கு ஆதாரமா போதாதா? நான் கண்டேன் என்று சொல்றேன், இது உங்களுக்கு போதாதா? இது உண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு குறைய கண்டிக்கிறாங்க, ஒரு ஏரியால கண்டிருக்கிறாங்க. இவங்க சனிக்கிழமை பார்த்தாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ், அவங்க வெள்ளிக்கிழமை பார்த்தாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்த மாதிரி இருந்தா இன்றையோட 30 முடியுது, நீங்க பெருநாளை கொண்டாடலாம் தானே என்று சொல்லி கேட்கிற நேரம் காலல்லா ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நீங்க புறப்பாக்கத்தை வச்சு நாங்க நோம்ப கவுண்ட் பண்ண மாட்டோம், நாங்க புறப்பாக்கணும், இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க. அலைக்கும் வஞ்சே, மேகமூட்டம் சூழ்ந்திருந்தால், மேகம் இல்லாத ஒரு ஏரியாலே டக்குன்னு உத்தர பண்ணி பார்த்து அனுப்புங்கன்னு சொல்லி நபி சொல்லல. உங்களோட ஏரியா தானே எப்ப மழை இருட்டு, மழை இருட்டுனா எங்க புற தெரிய போகுது? மழை இருட்டு இல்லாத பக்கத்துல ஒரு குதிரை வீரர்கள் 7-8 பேர் ஒவ்வொரு ஏரியால நிறுத்துங்க, நிறுத்தி அங்க புற கண்டா இங்க வந்து சொல்லுங்க. இப்படி ஒன்றுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. அல்லது மேகத்தை விட உயர்ந்த ஏதாவது மலை குன்றுகள் ஏறி பாருங்க, அப்படி ஒன்றுமே சொல்லல. நாங்க எங்கட ஏரியால புறைய பார்த்துதான் நாங்க நோன்பு பிடிப்போம். எனவே நீங்க பிடிச்ச நோன்புக வச்சு நாங்க பிடிக்க இயலாது என்றால் இன்னும் ஒரு முக்கியமான மசாலா ஒன்றைக்கு. இப்ப சவுதியில பெருநாள் எங்களுக்கு முன்னால புறைய கண்டாங்கன்னு வை, புறைய கண்டு நோன்பு பிடிச்சிட்டான். இப்போ ஒருத்தர் ஸ்ரீலங்காக்கு வாரார், இவர் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்தி நோன்பு பிடிச்சிக்கிறார். இதை மசாலா நல்லா யாதி வச்சுக்கோ. இவர் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்தி நோன்பு பிடிச்சிக்கிறார். தப்பித்தவரை எங்களுக்கு 30 நிமிஷம், தப்பித்தவரி எங்களுக்கு 30 நோன்பு வந்துச்சுன்னா அவருக்கு 31 வரும். அப்ப அவர் 30 பூர்த்தி செஞ்சுட்டு பெருநாள் கொண்டாட இயலுமா? ஏலாது, ஹராம். அவர் பெருநாள் கொண்டாட இயலாது. அவர் எங்கட நாட்டுல இங்க வந்து இறங்கினா இங்குள்ள புறைக்கு கணக்கு தான் அவர் செய்யணும். அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, நாங்க ஒரு நாள் பிந்தி பிடிச்சிருக்கிறோம், நாங்க சவுதிக்கு போயிட்டோம், அங்க 29 ஷவ்வால் தெரிபற்றுச்சு, அப்ப எங்களுக்கு 28 நோன்பு தான் நாங்க பிடிச்சிருக்கோம். நாங்க 28 நோன்பு தான் 28 நோன்பு வரையலாது. ஆனா இப்ப அங்குள்ள ஒரு நாள் முந்தின படிக்கு அங்கெல்லாம் பெருநாள் கொண்டாடுறாங்க. இப்ப நான் 28 தானே பிடிச்சிருக்கிறேன், எனக்கு பெருநாள் கொண்டாடாது, நான் 29வது நோன்பை பிடிச்சிட்டு தான் பெருநாள் கொண்டாடுவேன் என்றும் சொல்ல இயலாது. அவர்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடிட்டு ஒரு நோன்பு அவர் கலா செய்யணும். அந்த நாட்டுல என்ன சட்டமோ அதுதான். இது சும்மா யாரும் பகுத்தறிவை வச்சு அல்லது நவீனம் வளராத காலத்துல அல்ல. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, அந்த சஹாபி கவர்னராக இருக்கின்ற ஒரு ஏரியால முந்தின நாள் கண்டாங்க. நீங்க கண்டத்தை நீங்க பிடிச்சீங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்க கண்டத்துல இருந்து நாங்க பிடிக்கிறோம், இதுதான் ஹக்கு, இதுதான் யதார்த்தம். அதனால இந்த விஷயம் ஒன்று, ஷாபான்ல 30 நாள் பூர்த்தி ஆகினா ரமலான் ஒட்டுவா வந்துடும். 30 நாளுக்கு மேலால இஸ்லாத்துல மாசம் இல்ல. 31 எல்லாம் வந்து ஆங்கில கணக்கு தான் 29, 30, அடுத்தது 28 நாளும் இஸ்லாமிய மாசத்துல இல்லை. ஒன்று 29 அல்லது 30. எனவே இதை வச்சு நாங்க எங்க ஏரியால புறைய கண்டா ரமலான் ஆகிரும், ரமலானுடைய விஷயம் வந்துடும். சரி, நோன்பு வந்து விட்டால் அந்த நோன்பு யாரு கட்டாயம் பிடிக்கணும்? நோன்பு பிடிப்பவருக்கு இருக்க வேண்டிய ஷரத்துகள் என்ன? ஒன்று, அவர் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் தானே நோன்பு பிடிக்கிற, காஃபிர் பிடிக்கிற இல்லையா? பிடிக்கிறார். சமீபத்துல கேள்விப்பட்டோம், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரி அவர் நோன்பு பிடிக்கிற என்ற செய்தி பரவலாக மீடியால சொன்னார். நான் முஸ்லீம்கள்ட்ட வளர்ந்தேன், அவர்கள் நோன்பு பிடிக்கிறத திறக்கிறத பார்த்திருக்கிறேன். நானும் ரமலானுடைய மாதம் வந்தால் சில நோன்புகளை பிடிப்பேன். நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அது அல்லாஹ்விடத்துல செல்லுபடியாகுமா? அது செல்லுபடி ஆகாது. நோன்பு கபூல் ஆகணும். நோன்புடைய நிபந்தனைகள் ஒன்று, முஸ்லிமாக இருக்கணும், இஸ்லாம் இருக்கணும். இரண்டாவது, முக்கல்லஃபாக இருக்கணும். முக்கல்லஃபுக்குள்ள 2 விஷயம் வரும். ஒன்று, அவர் புத்தி சாதுரியம் உள்ளவராக இருக்கணும். புத்தி பேதலித்தவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த கடமையும் இல்லை, ஜக்காத்தை தவிர. ஒரு புத்தி பேதலித்தவர் அவருடைய அக்கௌண்ட்ல பெரிய சல்லிகை அவர் ஜக்காத் கொடுக்கணும். ஆனால் வேற கடமைகள் எதுவுமே அவருக்கு இல்லை. அடுத்தது முக்கல்லஃபுண்டா, பருவ வயதை அடைந்தவர்களுக்குத்தான் நோன்பு கடமை, நோன்பு கட்டாயம். பருவ வயதை அடைந்த, அப்ப அதுக்குள்ள சின்ன பிள்ளைகள் பிடிச்சா, சின்ன வயசுல பிள்ளைகளை நோன்பு பிடிக்கிறது பிள்ளைகளுக்கு நோன்பு இல்ல. சின்ன பிள்ளைகள் கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா ஒரு 5 வயசு தாண்டி நல்ல ஒரு விளப்பமான வயசு 6 வயசு அடைகிற நேரம் அந்த நோன்புக்கு பழக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோன்பு பிடிச்சு கொண்டிருக்குது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, புள்ள பசி தாகம் என்று தடமாறுது, அந்த புள்ளைய வற்புறுத்த கூடாது. உடனே தண்ணியை கொடுத்துருங்க, சாப்பாட்டை கொடுங்க. அடுத்த நாள் பிடிப்பார், ஒரு 3 வரைக்கும் பிடிப்பார். அடுத்த நாள் ஒரு 4 மணி வரைக்கும் பிடிப்பார். அந்த 6 வயசு வரைக்கும் அப்படியே போகும். 7வது வயது வந்தால் புள்ளைக்கு நோன்பு பிடிக்க ஏவுங்க, நோன்பை பிடிக்க வையுங்க. ஆனா சஹாபாக்கள் ஒரு பழக்கமே, புகாரில வருகிறது, குன்னா நுஸவ்விமு சிபியானனா, நாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த நோன்புக்கு பழக்கினா தான் அது பிராக்டிக்கல்ல வரும்.
அவர்கள் என்னமாவது குளறுபடி செய்தால் சில பொம்மைகளை காண்பித்து நாங்கள் அவர்களை தேட்டி நேரத்தை கடத்தி அந்த நோன்பை பிடிக்க வைப்போம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே நோன்பு ஃபர்து யாருக்கு என்றால் பருவம் அடைஞ்சிருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இஸ்லாம் இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும். அதே நேரம் அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக, தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக, புத்தி பேதலித்தவர்கள், பைத்தியகாரர்களுக்கெல்லாம் நோன்பு கிடையாது. எனவே இது அப்போ ஒருத்தர் நோன்பு பிடிக்காம இருக்கிறார் என்றால் ஒன்று அவன் காபீர் ஆயிக்கணும், அப்படி இல்லைன்னா பைத்தியகாரன் ஆயிக்கணும், அப்படி இல்லைன்னா திடீர்னு அவர் சின்ன பிள்ளையா ஆயிக்கும். என்னடா நேரத்தில் நல்லா ஓடி விளையாடி திரிஞ்சவர் இப்ப பால் போத்தலோட திரியிறாரு, வாயில தீத்தோட திரியிறாருன்னு மக்கள் பேசும். இந்த மூணும் இல்லாம நோன்பு பிடிக்காம இருக்க இயலாது, நோன்பு பிடிச்சே ஆகணும். எனவே அடுத்தது சில முக்கியமான விடயங்கள். நோன்பு பிடிக்கவே கூடாது சில பேருக்கு. அது பெண்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயம். அவர்களுடைய அந்த மாத பீரியட் வந்துட்டால் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது. அதே மாதிரி குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதாந்த அந்த நோய் ஒன்றிருக்கு, அவர்களுக்கும் ஒரு ஹைட் மாதிரி அந்த பீரியட் மாதிரி ஒரு விடயம் இருக்கிறது. மேக்சிமம் அது 60 நாள் வரைக்கும் கூட சில நேரம் இருக்கலாம். அப்படியான அமைப்பில் உள்ளவர்கள் அவர்களும் நோன்பு பிடிக்க கூடாது. கட்டாய நோன்பு பிடிக்கணும் என்ற ஆட்கள் முஸ்லிம், பருவவேது, புத்தி உள்ளவர். நோன்பே பிடிக்க கூடாத 2 சாரார், அது 2ம் பெண்களோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய பீரியட் காலம், குழந்தை பெற்றெடுத்த அந்த பீரியட் முடிகின்ற வரைக்கும் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது. இது ஒன்று. இன்னும் சில பேர் இருக்கிறது, நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது, சான்ஸ் இருக்கிறது. அவர்கள் கட்டாயம் விடத்தான் வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் விருப்பம் மாதிரி அவர்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து நடந்து கொள்ளலாம். அதுல ஒன்று நோயாளி. ஒருத்தர் நோயாளி, அந்த நோயால நோன்பை பிடிச்சிட்டாருண்டா பெரிய சங்கடத்துக்குள் ஆகிடுவார் என்ற ஒரு நம்பிக்கையான டாக்டர்மார் சொல்றாங்கடா, இவருக்கு நோன்பை விடலாம், இவருக்கு நோன்பை விடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லாம் நன்றி செலுத்தணும். நான் இதுக்கு முந்தையும் சொல்லி இருப்பேன். நீரசகர பகுதியில ஒரு நாள் இருக்கிற நேரம் ஒரு தாயார் என்கிட்ட மசாலா ஒன்று கேட்டாங்க, ஹஜரத் என்ன மகனுக்கு நோன்பு பிடிக்கலா, என்ன பண்ணலாம்? அப்ப கேட்கிற நேரமே அவருக்கு ஒரு 50க்கும் 60க்கும் இடையில இருக்கும் வைங்களே வயசு. அப்ப மகனுக்கு மேக்சிமம் எவ்வளவுதான் இருக்க போகுது? ஒரு 30-35 தான் இருக்கு. அப்ப இனி நாங்க யோசிக்கல, நோன்பு பிடிக்கலன்னா என்னம்மா அது காய்ச்சலா பிரச்சனையா? அப்படி இருந்தா நோன்பு முடிஞ்சோடனே கலா செஞ்சா சரின்னு சொன்னோன்னே அழுதுட்டு சொன்னாங்க, இல்ல கிட்னியில ப்ராப்ளம், அது வருஷக்கணக்கு தொடர்ந்து பகலைக்கு ஒரு டேப்லெட் ஒன்று தந்திக்கிற, அதை எடுத்தே ஆகும். ஒரு நாளைக்கு எடுக்காட்டியும் பெரிய பிரச்சனையாகி, ஒரு நாள் மிஸ் ஆகினாலும் பெரிய பிரச்சனையாகி. வயசு எத்தனைன்னு கேட்டா 28 வயசு. 60 வயசு தான் இந்த உலகத்துல வாழ்றாரு என்றாலும் 32 ரமலானுடைய தலைப்பிறைய பாப்பார் அவரு. ஆனா அவருக்கு தைரியமா ஒரு நோன்பு பிடிச்சு கொள்ள முடியாத ஒரு நிலை வரும், நோன்பு பிடிச்சு கொள்ள முடியாத ஒரு நிலை வரும். இன்னைக்கு நேத்து முத்தர் கேட்டாங்க, அவர்தான் கிட்னியில ப்ராப்ளம், கல்லு ஆபரேஷன் பண்ணி அதுல கொஞ்சம் அப்செட் ஆகி, அல்லாஹ் எல்லா நோய்களையும் குணமாக்கணும், எங்களுக்கு எந்த விதமான தங்கடங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான். தேவையில்லாம இந்த நோன்பை எங்கட தொழிலுக்கு நோன்பு பிடிக்கலா, தொழிலை மாத்து, அல்லது ஒரு மாசத்தை தொழில் செய்யாம நோன்பு போனா போய்த்திரும். ஆனா திரும்பி அதை என்ன செய்யலாது, எடுக்கலாது. ஒரு நோன்புட பொறுமதி தெரியுமா? தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறோம், ஹதீஸ்ல வருகிறது, லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவு லதமன்னவு யௌமன் மின் ரமலான். ஏற்கனவே மௌத்தா போனவர்கள் எல்லாம் அல்லாஹ் தட்டி எழுப்பாட்டி, உங்களுக்கு என்னமாவது ஆசை இருந்தா கேளுங்க, நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னால், நபி சொன்னாங்க, சத்தியமா சொல்லுகிறேன், அத்தனை பேரும் அவர்கள் கேட்கிறதெல்லாம், யாழ்லா ரமலான்ல ஒரே ஒரு நாடத்தை அது போதும் என்று கேட்பாங்க. அதோட பொறுமதியை பார்க்க நாங்க மௌத்தாகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அஃபௌமுலி, நோன்பு எனக்குரியது, அதற்குள்ள கூலியை நானே கொடுக்கிறேன், அவன் பொறுப்பெடுக்க இருக்கிறான். அந்த கூலியை காட்டின உடனே மனிதன் சொக்கி போவான். இவ்வளவெல்லாம் கூலி இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா? அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அதனுடைய சிறப்புகளை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஒரு நாளைக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். லேசி மாசான சிறப்பான ஒரு மாசம் அல்ல இந்த மாசம், மிக முக்கியமான ஒரு மாதம். எனவே தேவையில்லாத காரணங்களுக்காக இந்த நோன்பை விடையில்லாது. ஒன்று நோயாளியாக இருந்தால் நோன்பை விடலாம். 2வது பிரயாணியாக இருந்தார், ஒரு முக்கியமான ஒரு சஃபர் இவர் போயிட்டே ஆகும். இவர் முக்கியமான ஒரு சஃபர் போறாரு, 86 கிலோமீட்டரை விட தூரமான ஒரு சஃபர் இருக்கிறது. பகல் முழுக்க இவர் சஃபரோடு இருக்கிறார், நோன்பை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. அவ் அலா சஃபரின், குர்ஆன்ல அல்லாஹ் வமன் கான மரீபன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். அந்த நோயாளி, சஃபராளி, இவர்களுக்கு அந்த சஃபருடைய நிபந்தனைக்குது,
அது 86 கிலோமீட்டர், 83 என்றும் ஒன்று வருகிறது, 86 வருகிறது, ஏதோ 83 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த பயணம் இருக்கணும். அந்த பகல் முழுக்க அந்த பயணத்தில் இவர் இருக்கிறதாக இருந்தால் இவருக்கு அந்த நோன்பை கஷ்டமாக இருந்தால் விடலாம், சான்சி நோயாளி இந்த சஃபராளி. மூணாவது அல் அஜ்ஸு அனிஸ்ஸியா, நோன்பு பிடிக்கவே இயலாது, கலா செய்தது. இரண்டாவது ஃபர்லான நோன்பை அவரால் பிடிக்க இயலாது. அதுல ஒருத்தர் அவர் அதிகமான வயசாளி, அடுத்தவர் நான் சொன்ன மாதிரி அவ் மரதுல்லா யுருஜா புர்ஹோ, குணமில்லாத நிரந்தரமான நோயாளி. அல்லாஹ் அப்படியான நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்கணும். இவருக்கு என்ன செய்யணும் அது பின்னால வரும். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசி கணக்கு பார்த்து ஹதீஸ்ல வார கணக்கு எடுத்து எங்கட காலத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், 600 கிராம் அந்த நாட்டுல பிரதானமா சாப்பிடுகிற சாப்பாடு எதுவோ அந்த உணவுல 600 கிராம் கொடுக்கணும். அப்ப அரிசி தான் எங்கட அதுல ஆக லோக்கலான அரிசை கொடுக்கிறேன் இல்லை, அதுக்கு பெரிய பாசுமதி அரிசைத்தான் கொடுக்கணும் ஒன்றும் இல்லை. ஒரு நடுநிலையான எல்லோராலும் நடுத்தரமானவர்களால சாப்பிட முடியுமான அந்த அரிசை வாங்கி கொடுக்கணும். அது ஒரு 10 கிலோ, ஒரு 6 கிலோ, 10 நாளைக்கு ஒரு 6 கிலோ, அடுத்த 10 நாளைக்கு ஒரு 6 கிலோ. மொத்தமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு கொடுக்கிறதோ அல்லது ஒரு 10 நாளைக்குள்ள கணக்கை கொடுக்கிறதோ அதை கொடுக்கிறேன். என்ன முதலாவதே 30 கிலோ 18 கிலோவையும் கொடுத்து 2வது நாள் அவர் மௌத்தா போனா என்ன செய்யுது? மௌத்தா போனா நோம்பில்லாம் போயிடுச்சு. அதனால உடச்சுடச்சு என்ன செய்யலாம், அந்த அரிசை கொடுத்து கொள்ளலாம். இது உண்மையிலே இந்த ரமதானுடைய நோன்பு யாரு பிடிக்கணும், யாரு நோன்பு பிடிக்க கூடாது, யாருக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது என்ற இந்த விடயங்கள் எல்லாம் கிதாபுகள்ல தெளிவாக எழுதுறாங்க. அடுத்தது நோன்புடைய ஃபர்துகள் என்ன சுருக்கமா நாங்க பார்ப்போம். நோன்பு தொழுகைக்கு ஃபர்திக்கு, வுதுவுக்கு ஃபர்திக்கு. இப்ப வுதுவுக்கு ஃபர்தி நீயத்து வைக்கணும், முகத்தை கழுவணும், கையை கழுவணும், தலையை மசு செய்யறது, காலை கழுவுறது, ஓடற்படி செய்யறது, இப்படி ஃபர்துகளி சுன்னத்துகளி. இது மாதிரி நோன்புக்கும் ஃபர்துகள் சுன்னத்துகள் ஆதாபுகள் மக்ரூஹாத்துகளி. என்ற கண்ணியமான சகோதரர்களை தாய்மார்களே, நாங்க பிடிக்கிறத சரியா பிடிக்கும், நாங்க செய்யற அமலை சரியா செய்யும். ஒரு ஃபர்துல சொதப்பினோம்டா அமலே இல்லாம போய். அதனால மிச்சம் கவனம். நோன்புடைய ஃபர்துகள் என்ன? முதலாவது நீயத்து வைக்கிறது, நீயத்து ஸௌம், முதலாவது நீயத்து வைக்கிறது. இரண்டாவது அல் இம்சாக்கு அனில் முஃபத்திராத்தி மினல் ஃபஜ்ரி இலல் குரூப், நீயத்து வச்ச சுபஹுடைய பாங்கில் இருந்து மக்ரிபு வரைக்கும், சுபஹுடைய பாங்கில் இருந்து மக்ரிபு வரைக்கும் என்னென்னவெல்லாம் செஞ்சா நோன்ப முறியும் என்று வந்திருக்கிறது அனைத்தையும் தவிர்த்து நடக்கிறது. இதுதான் சுருக்கு. நீயத்து வைக்கிறதுல மிக முக்கியமான சில விடயங்களை நாங்க உற்று நோக்கணும். சில பேர் இருக்கிற நீயத்தை ஹோல்சேலா விற்க பார்க்க, தலைப்புற கண்டோன்னே இந்த மாசம் முழுக்க நான் நோன்பு பிடிக்கிறேன், நீயத்து வச்சா சரி வருமா? அது சரி வராது. ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கணும். அதனாலதான் இப்ப இந்த வித்திற்கு பின்னால அந்த ஞாபகப்படுத்துற இது ஃபர்து வாஜிபு ஷர்த்துன்றதல்ல. முந்தைய உலமாக்கள் அந்த நீயத்தை ஞாபகப்படுத்திடுவாங்க. இப்ப இரவுல தானே நாங்க இருக்கிறேன், இப்ப நாங்க நாளைக்கு நோன்பு பிடிக்கணும், இன்ஷால்லா நாளைக்கு நோன்பு, நீயத்து வந்தாச்சு, ஒட்டோவாக வந்துடும் நீயத்து. தபியூத்து நீயா என்று சொல்றது ஷர்த். ஏண்டா இது சும்மா ஷர்த்துன்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மல்லம் யுபய்யித்தி ஸியாம கப்லல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால் யாரு இரவிலே யுபய்யித் என்றா இரவிலே அந்த நோன்புடைய நீயத்தை வைக்கலையோ அவருக்கு நோன்பே இல்லை. தப்பி தவறி நாங்க போயிட்டு படுத்துட்டோம், மனுஷன் தானே, தூக்கம் வைத்திருக்கு, பாங்கு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நோன்பு இல்லாம போயிட்டு அதுக்குன்னு சொல்லி வெள்ளை பவுரு முட்டை திங்கோமே இல்லாது. நான் நீயத்து வைக்கல மச்சான் மறந்துட்டேன் பாரு, அது செய்யலாது. நீங்க நோன்பு பிடிக்காக இருந்தால் மாதவிடாய் வார பெண்களும் தான் அவங்க நினைச்ச மாதிரி பகல் சாப்பிடலாது. அவங்க நினைச்ச மாதிரி அந்த நோன்புடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். அந்த நோன்பு அவர்களுக்கு கவுண்டிங், இன்னொரு நாள் அதை கலா செய்யும். ஆனா எல்லா இஸ்லாமிய சமூகமும் நோன்பு பிடிக்கிற நேரம் அவர்கள் அந்த வாய் வைத்த கட்டுப்படுத்தும். சமீபத்தில் எங்கட இந்த பேராதனை ரோட்ல இந்த ஊர் மக்கள் என்று தெரியாது போட்டோவோட காட்டினாங்க, அபாயா போட்டுட்டு பட்டப்பகல்ல அவங்க ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அப்ப எங்கட ஒரு துடிப்பான ஒரு வாலிபர் அவர் ஓப்பனா கேட்ட, தங்கச்சி என்ன பைத்தியக்கார வேலை செய்றீங்க, நீங்க என்ன இது ட்ரிங்க் குடிக்கிறீங்க? இல்ல நானும் அது எல்லாம் உங்கள்ட்ட செலுத்திக்கல, எங்களுக்கு நோன்பு பிடிக்காது தொலைஞ்சு வீட்டுல இருக்கணும். அடுத்தவங்க பார்ப்பாங்களா இல்லையா? கனிமான சகோதரர்களே தாய்மார்களே,
அல்லாஹுடைய இந்த ரமதானுடைய நோன்பை நாங்க மிச்சம் கண்ணியப்படுத்தோம். நான் நோம்பில்லைன்னு சொல்லி பப்ளிக்கா திண்டு கொண்டு திரியறதிக்குதே, இதுக்கு இஸ்லாத்துல எந்த விதமான அனுமதியும் இல்லை. இந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இரவுல அந்த நீயத்தை அவர்கள் புதுப்பிக்கணும். இரண்டாவது அத்தயீன், நான் ரமதான் நோன்பைத்தான் பிடிக்கிறேன்னு நினைக்கவே. இப்ப அசர தொழுகிறோம், தொழுக்குற நீயத்து வைக்கணும். நான் அல்லாஹுக்காக தொழுகிறேன் நீயத்து வச்சா போதாது, அசர தொழுகிறேன் நீயத்து வைக்கணும். அசர தொழுபவர் அசர தொழுகிறேன் நீயத்து வைக்கணும். துஹர் தொழுபவர் துஹர தொழுகிறேன் நீயத்து வைக்கணும். சும்மா நோன்பு பிடிக்கிறேன் சுன்னத்தான நோன்புகளுமே. ரமதானுடைய ஃபர்தான நோன்பை அல்லாஹுக்காக நோக்கிறேன் என்ற நீயத்து வாயால சொல்றது ஃபர்து அல்ல, கல்வால சிந்திக்கிறது நினைக்கிறது ஃபர்து. அது வாயால சொல்ற நேரம் அந்த சிந்தனை வாரத்துக்கு ஒரு லேசாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு அவர் எதை நீயத்து வைக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். அப்ப நீயத்துல முதலாவது நீயத்து ஃபர்து. அந்த நீயத்து இரவு வைக்கணும். சுபகு வாங்க செல்ல முன்னால இரவையில நாங்க அந்த நீயத்தை வைக்கணும். அடுத்தது அந்த நீயத்துல ரமதானின் நோன்பு பிடிக்கிறேன்ற அந்த பதம் வரும், அந்த நீயத்து மனசுல வரும். மூணாவது ஒவ்வொரு நோன்புக்கும் இந்த நீயத்து இரவைக்கு வச்சே ஆகணும். அத்தக்ரார், ஒவ்வொரு நோன்புக்கும் இந்த நீயத்தை வச்சே ஆகணும். ஆனா சுன்னத்தான நோன்புக்கு ராவக நீயத்து வைக்க வேண்டிய அவசியம். சுன்னத்தான நோன்பு நாளைக்கு அரபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் நோன்பை பிடிக்கணும் என்று சொல்லி நாங்கெல்லாம் பெரும்பாலும் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு படுத்தும் தூக்கம் போயிருச்சு. தூக்கம் போயிட்டா இவரும் அந்த நோன்பை முறிக்கிற ஒன்றையும் செய்யாச்சு. தண்ணி குடிக்கல, பதிருக்கு பின்னால சாப்பிடல. இவர் நினைக்கிறாரு, அல்லது இவர் அது வரைக்கும் ஒன்றுமே நினைக்கல, ராவு நோன்பு பிடிக்கும் நீயத்து வச்சிருக்கேன் இல்லை. ஒரு 9 மணி காலம் அடே இந்த அரபாவுடைய நாள் பாரு, ஒன்றும் நோன்பு பிடிக்க கிடைக்கல. ஆனா இவர் டீ குடிச்சில்ல, தண்ணி குடிச்சில்ல, மருந்து குடிச்சில்ல, சாப்பிட்டில்ல, ஒன்றுமே செய்யலண்டா ஃபஜ்ரில் இருந்து அந்த நோன்பை இவர் நீயத்தை வச்சு கண்டினியூ பண்ணேன். இதுக்கும் ஹதீசுகள் ஆதாரமிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு வந்தாங்க. ஆயிஷாவே என்னமால சாப்பிட்டது கேட்குதாம்மா கேட்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஒன்றும் இல்லை யார நபீத குடும்ப வாழ்க்கையை பாரு. யார சொல்லு இன்றைக்கு சாப்பிட்டது ஒன்றுமே இல்லை. இதன் அனஸ்வாயிம் ஃபஇன்னி இதன் அசூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இன்றைக்கு நான் நோன்பை பிடிச்சி விடுறேன் சுபஹானல்லாஹ். இது காலையில துஹாவுடைய நேரம் அது கேட்கிறான். காலை சாப்பாட்டு ஒன்றும் இல்லை, வீட்டுல நோன்பை கண்டினியூ பண்ணாங்க, நீயத்து வச்சாங்க. ஏண்டா எலும்பினத்திலிருந்து ஒன்றுமே சாப்பிட்டு இல்லை, ஒன்றுமே குடிச்சில்லை. எனவே இப்படி இந்த விஷயங்கள். அடுத்தது அந்த நோன்புடைய 2வது ஃபர்ல சொன்னேனே, நோன்பை முறிக்கக்கூடியவைகளை தவிர்க்க வேண்டும். நோன்பை என்னென்ன முறிக்கும்? சாப்பிட்டா நோன்பு முறியும், குடிச்சா நோன்பு முறியும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சாப்பிட்டால் நோன்பு முறியும், குடிச்சால் நோன்பு முறியும். அதே நேரம் எங்களுடைய உடம்புல உள்ள துவாரங்களால ஏதாவது உள்ளுக்கு போனா, காதுக்குள்ளால, மூக்குக்குள்ளால, இந்த மாதிரி பின் துவாரம், முன் துவாரங்கள், மர்மஸ்தானங்கள், இவைகளினூடாக ஏதாவது உடம்புக்குள்ள நுழைந்து விட்டால் அங்கேயும் நோன்பு முறிஞ்சிரும். யாரோ கேட்டா அது சேலை நேத்தினா நோன்பு முறியுமா கேட்டவன் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் மதுரத். பார்த்துட்டு என்ன, ஓய் சேலை நேத்துற அளவுக்கு ஒரு மனுஷன் யாருவா நோன்பு பிடிக்க சொன்னோம்? சேலை நேத்துற லெவல் நீக்கிறேன்னா அந்த நோயாளிக்கு எங்கேயாவது நோன்பு பிடிக்க செஞ்சிக்குதா இஸ்லாம்? சரிதானே? சேலை நேத்துற லெவல் ஒன்றுமே எலும்பே மேல நடக்கவே மேல அப்படியா நாக்கள் தான் ஏத்துரு. அடுத்த சேலை நேத்துறதே சாப்பாடு இல்லாத ஆக்கள். அப்படி எல்லாம் என்ன செய்ய இயலாது. நோன்பை பிடிச்சிட்டு சில விஷயங்கள் இருக்குது அங்க போயிட்டு தேட இயலாத. எங்க ரசூலுல்லாஹ் காலத்துல யாருக்கு சேலை நேத்தின அப்படின்னு கேட்ட எங்க போற மனுஷன். அதனாலதான் நபி பொதுவாக சொன்னாங்க, மனிதன் உடம்புக்குள்ள ஏதாவது நுழைஞ்சா நோன்பு முறிஞ்சு. அதனாலதான் நோன்புல ஸ்விம்மிங் பண்ணவான நீந்தி குளிக்க போவார். சில நேரம் மூக்குழுக்கால காதுலுக்கால எல்லாம் போயிட்டு இருந்தேன் போனா நோன்பு முறிஞ்சு. அதனால இந்த விஷயங்கள் இருக்குது. இதை சுருக்கமாக கண்ணுக்கு மருந்து ஊத்தினா மட்டும் நோன்பு முடியாது என்று சொல்றாங்க சில உலமாக்கள். ஏன்னா அது உடம்பு உள்ளுக்கு நுழைகிறதுக்கு இல்லை, அது அந்த கண்ணோட அது சம்பந்தப்படும். உள்ளால போயிட்டு சேராமல் இருக்கிறதுனால ஒரு அவசரத்து அதுவும் சும்மா ஊத்தப்படா. கட்டாயம் ஒரு அவசரம், கட்டாயம் ஊத்தி ஆகணும் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் காதுக்குள்ளால போனால் நோன்பு முறியும், மூக்குக்குள்ளால போனால் நோன்பு முறியும். கண்ணுக்கு மாத்திரம் தேவைக்கு மருந்து ஊத்தினால் அது பிரச்சனை இல்லை என்று சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அதே நேரம் உதுவெடுக்கிற நேரம் நோன்பாளிக்கு இந்த தொண்டைக்கு தண்ணி எடுத்து மதுமலா செய்யறது, இஸ்தின்ஷா மூக்குள்ளு தண்ணி அனுப்புறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். செஞ்சு நாங்க மாட்டினோம்டா நோன்பு முறிஞ்சிடும். நோன்பு முறிஞ்ச அந்த நோன்பை இன்னும் ஒரு தடவை கலா செய்ய வேண்டிய ஒரு நிலை வரும். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நோன்பை முறிச்சிடும். சாப்பிடுறது, உடம்புக்குள்ளால் ஏதாவது ஒரு வகையில உள்ளுக்கு போறது, இதுவெல்லாம் என்ன செய்யும்? நோன்பு முறிஞ்சு. இன்சுலின் ஏற்றுறது, இதெல்லாம் வரும். அது
இதெல்லாம் நோம்ப பிடிச்சு கொண்டு இதெல்லாம் செய்ய இயலாது. வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது, வேண்டுமென்றே வாந்தி இருக்கிறது, இதுக்கும் நோம்ப முடிச்சிடும். ஆனா தானாக வருகிறது. ஒரு பயணம் போறோம், பஸ்ல போறோம், நாங்க நினைக்கல, ஆனா திடீர்னு வந்துருச்சு, வந்தால் அது நோம்ப முறிக்காது. நாங்க வேண்டுமென்றே கையை போட்டு வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள் இருந்தால் அது நோன்பை முறித்துவிடும். நிறைய சாப்பிட்டா சில நேரம் இயலாது. இவனுக்கு அங்க எலும்போ மேலா, இங்க தடமாறும் மேலா, நியாஸ்மோலி சொல்லுவாங்க. அந்த காலத்துல பயான்கள்ல வந்தா சொல்லுவாங்க, ஆண்டு கல்யாண சாப்பாடு அடிச்சுட்டு வந்து சாஞ்சிக்கிறார். என்னப்பா வருத்தத்தோடு இருக்கிறாய்? இல்ல மச்சான், கூட தின்னுட்டு இனி வரைக்கும் வந்துருச்சு, கூட தின்னுட்டு நடக்க இயலாது. அப்போ ஒரு வேலை செய், 2 விரல போட்டு தொண்டையில போட்டா பக்குன்னு வாந்தி வரும், அப்ப பாரம் குறைஞ்சிரும். அப்ப சாக்குளுக்கு இந்த எடுத்து காட்டினால 2 புளி வாழைப்படம், 2 விரல போட இடமே இல்லை, இதை போட்டு இப்ப எப்பயோ அதுக்கும் இடம் இல்லை, கையை போடுறதுக்கும் இடம் இல்லை. சில நேரமே வேண்டும் என்றே இந்த வாந்தி எடுக்கிற விஷயங்கள் சில கட்டங்கள்ல அப்படி வாரது என்ன செய்ய இயலாது. அது நோம்ப கூடாது, நோன்பு முறிச்சிடும். தானாக வாந்தி வந்து விட்டால் அது நோன்பை முறிக்காது. இந்த விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஒன்று சேர்றது, இதுவும் நோன்பை முறித்துவிடும். கணவன் மனைவி பகல் ஒன்று சேரலாது, சில பேருக்கு அது தெரியாது. ஒரு நாள் நான் இங்க குறிப்பிடைய பாடத்தை படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஃபிக்ஹுடைய வகுப்புல. ஊரை செல்ல மாட்டேன், 2-3 வாலிபர்கள் வந்தான் இஷாவுக்கு பின்னால் வந்து, அப்படி தொழுதுட்டு பேசாம உட்கார்ந்தாங்க. அவன் உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்சோன்னு அல்லாஹ் ரத்த கண்ணீர் வடிக்கணும்னாங்க. வந்து கேட்டாங்க, ஹஜ்ரத் அப்படி என்னமால் நடந்தா கட்டாயம் குளிக்கணுமா, குளிக்காம தொலையலாதான்? சரி ஏதா வாப்பா, எங்களுக்கு தெரியாதே ஹஜ்ரத், உங்களுக்கு எத்தனை வயசு? 19 வயசு. ஊரை கேட்டா பெரிய முஸ்லீம் ஊர் ஒன்று, 19 வயசு புள்ள குளிப்புடைய ஃபர்து தெரியாம. 45 வயசு ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ஹஜ்ரத் ரமதான்ல பகல்ல சொந்த மனைவியோடு சேர்ந்தாலுமா நோம்பு கூடாது? சொந்த மனைவியோடு சேர்ந்ததுதான் ஹராம். சொந்த மனைவியோடு சேராம எப்பயுமே அது ஹராமே. அதெல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். அப்படி சேர இயலாது, சேர்ந்தால் நோம்பு முடியும். அப்படி சேர்ந்தால் அவங்களுக்குள்ள சில பனிஷ்மெண்ட்டும், அவங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்டும். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரமலானுடைய பகல் காலத்துல கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் அவர்கள் என்ன செய்யணும்? ஒன்று, ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடணும். இது இப்ப எங்கட காலத்தில் இல்லை. அடிமை வாங்கி உரிமை விடுறாண்டா லட்சக்கணக்கு தேவைப்படும். அது இந்த ஒரு மாடு வாங்க போனாலே இன்னைக்கு 4-5 லட்சம் போகும். மனுஷனா இருக்கிற அடிமையை வாங்க போனா அதை விட கூட போகும். அது இல்லை. ரெண்டாவது தொடர்ந்து 60 நோன்பு பிடிக்கணும். சுபஹானல்லாஹ். தேடிக்கொண்ட வேலைக்கு தொடர்ந்து 60 நோன்பு பிடிக்கும். மனுஷனுக்கு ஏழுமா? ரமலான் 30 பிடிக்கிறதே பெரிய பாடு. 29 வரக்குள்ள நாளைக்கு பெருநாள் வந்தா நல்ல மாதிரி ஐனை போயிட்டாச்சு, எல்லாம் பெடப்பாது. 60 பிடிக்கிறேன். சுபஹானல்லாஹ். மனுஷன் நொந்து நூலாகி இதுக்கு பின்னால் அந்த சிந்தனையே வராத அளவுக்கு தள்ளப்பட்டுருவான். அதுக்கும் மேலாட்டி 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும். 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 60 பேருக்கு சாப்பாடு இருந்தா ஒரு ஆளுக்கு 600 கிராம் மாதிரி வரும். அதை கணக்கு பார்த்து அதை கொடுக்கணும். நபீத காலத்துல நடந்தி எல்லா கிஸ்மத்தும் அங்க நடந்தி. ஒருத்தர் வந்தார், யார ரசூலல்லாஹ், பெரியோரு தவற செஞ்சிட்டேன் நாயகமே, என்ன பாப்பா செஞ்சாய்? இப்படித்தான் பகல்ல பாருங்க வீட்டில் இருந்தேன், இப்படி ஒன்று நடந்துருச்சு. அப்படியா, சரி இரி. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹல் தஸ்ததி, ஒரு அடிமை உரிமை விடையுமா? கையில காசிக்குதா? இங்க யார ரசூலுல்லாஹ் அப்படின்றார். சரி, ஹல் தஸ்ததி அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடர்ந்து 2 மாசம் நோன்பு பிடிக்கலுமா? இது புகாரி முஸ்லிம்ல வார ஹதீஸ். ரெண்டாவது அடுத்த அந்த குற்றப்பரிகாரம், தொடர்ந்து 2 மாசம் நோன்பு பிடிக்கலுமா? அவர் சொன்னாரு, ஏலா யார ரசூலுல்லாஹ், இந்த ரமலான் ஃபர்தான நோன்பிலே இந்த மாதிரி வேலை பார்த்து 2 மாசம் எங்க நோன்பு பிடிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப 3வது ஆப்ஷன், ஃபஹல் தஜிது இத்ஆம 60 மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடலுமா? அதுக்கும் மேலாண்டு என்னடா இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கொஞ்சம் இடிந்தாங்க. ஒன்றையுமே செய்யலாட்டி என்ன செய்யறது? சரி கொஞ்சம் இடிந்து யோசிச்சாங்க. என்னமாலும் வஹியாலும் வரும்போதே இந்த விஷயத்துல சரி பாப்போம் இருங்கன்னு சொன்னா, அப்படியே ஒரு சஹாபி சொல்றது. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்ய சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கதான் நபியோட ஒரே ஈக்கிரி. இந்த கேஸ் எல்லாம் அவங்கதான் நிற்பாங்க, வழக்கு வம்பு விசாரணை எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிற்பாங்க. அப்படி கொஞ்ச நேரம் இருந்தோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு உத்தியன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரக்கின் ஃபீஹி தம், ஈச்சம்பழ ஓலையால பின்னப்பட்ட ஒரு பெரிய பெட்டியில நிறைய ஈச்சம்பழங்கள் நபியுடைய மஜ்லிஸுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னே, எங்க இப்ப கேள்வி கேட்டவர் ஆசாமி எங்கன்னு கேட்டார். ரைட், அவர் டக்குன்னு ஃபக்கால அன
யார் சொல்ல இந்த நான் இருக்கிறேன் ஒரு ஒதுக்குப்புறமா நின்று கொண்டு இருக்கிறாரு. வந்து யார சொல்லிதான் நான் இருக்கிறேன், இதை எடுத்து கொண்டு போயிட்டு ஏழைகளுக்கு சதக்கா கொடுண்டாம். அந்த மனுஷன் சும்மா இருக்காம பாருங்க. அவருடைய இத ஃபகால ரஜுலு அலா அஃப்கர் மின்னி யா ரசூலல்லாஹ், என்னை விட ஒரு ஏழையை தேடியா கொடுக்கணும்னு கேட்டார். என்னை விட ஒரு ஏழை உத்தர தேடியா கொடுக்கணும்ண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபவல்லாஹி மா பைன லாபத்தைஹா யுரீதுல் ஹர்ரத்தைன் அஹ்லு பைத்தின் அஃப்கர மின் அஹ்லி பைத்தி. இந்த மதீனா 2 போர்டருக்கும் இடையில நீங்க எங்க சல்லடை போட்டு தேடினாலும் என்னைய விட ஒரு ஏழையை நீங்க காண மாட்டீங்க. செய்யத்தையும் செஞ்சு உள்ள பரிகாரத்தை செய்யலாண்டு வந்தத்தை கொடுத்தா அதையும் கொடுக்க மனசு இல்லாம பாருங்க. இந்த மாதிரி கேட்டோன்னு எங்கட காலத்துலண்டா கோவம் வந்து ஆளை பிடிச்சி என்னமாலும் ஹத்து ஹித்துகளால மீக்குதான்னு பார்த்து குடுக்க நினைச்சிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹிகன் நபியு ஹத்தா பதத் அன்யாம். நபியில 2 இந்த சக்க பல்லு கடைவாய் பல்லு எல்லாம் திரிகின்ற வரைக்கும் பக்கன்னு சிரிச்சான். எங்கிற பாசையில சொல்லும். சிரிச்சு சும்மா கால அப்போ கொண்டு போய் வீட்டுக்கு சரி கொடு இனிந்து போயின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமுள்ள நபி ஆளை அனுப்பி வச்சாங்க. பின்னால விளக்கம் போடுறாங்க. இது அந்த சஹாபிக்கு மட்டுமே. இதை ஆதாரம் எடுத்து 60 நோன்பும் பிடிக்காம 60 பேருக்கு சாப்பாட்டையும் கொடுக்காம இப்படி செய்ய இயலாது. அதே நேரம் இந்த செய்த இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு முந்தி அந்த வித்த நோன்பிக்குதே அது அவர் கலாச்செய்தும் ஆகும். 2வது அந்த பெண்களுக்கு சம்பந்தப்பட்டவருடைய மனைவிண்டா அந்த மனைவியிடத்தை சேர்த்து மாப்பிள்ளை தான் கொடுக்கும். அவருக்கு கடமை இல்லை அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. அதனால இருந்தாலும் ஏதோ இந்த மாதிரியான மசாலாக்களை மிச்சம் விலை கொள்ளணும் ரமதானுடைய காலங்கள்ல. அடுத்ததைக்கு நோம்புடைய முக்கியமான ஆதாபுகள் இன்ஷால் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதை பார்க்கிறோம். எனவே ரமதான பேணி முடிகின்ற வரைக்கும் பக்குவமாக இஹ்லாஸோடு அந்த நோன்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.